ಓಂ ನಮೋ ವೆಂಕಟೇಶಾಯ. ಕೃತೆ ನಾರಸಿಂಹಸ್ತು ತ್ರೇತಾಯಾಂ ರಘುನಂದನಃ ദ്വാപരേ വാസുദേവശ്ച. കൃതയുഗത്തിൽ ശ്രീനാരസിംഹരാഗവും ത്രേതായുഗത്തിൽ ശ്രീരാമചന്ദ്രമൂർത്തിയാகவும் ദ്വാപര யுகத்தில் கிருஷ்ண பரமாத்மாவாகவும் அவதாரம் பண்ணின ஸ்ரீமன் நாராயணனே இந்த கலியுகத்தில் திருவேங்கடநாதனான இந்த திருமலையில் எழுந்தருளியுள்ளார். பக்தர்களே, பகவானுடைய வருடாந்திர தெப்போற்சவத்தை முன்னிட்டு இதோ இந்த 2ஆம் நாளில் மாலை வேளையிலே அந்த பரந்தாமனை கிருஷ்ணனாகவும் ருக்மிணியாகவும் சேவித்து கொண்டுள்ளோம். இதோ தெப்பத்திலே கற்பூர மங்கள நீராஜனத்தை சமர்ப்பித்துக் கொண்டிருக்கிறார் அர்ச்சகர் சுவாமி. ஆண்டுக்கு ஒருமுறை நடைபெறும் தெப்போற்சவம் வைபவம் இது. பக்தர்களே, இதை தரிசித்து எம்பெருமானின் திருவருளை பெறுவதற்கு அனைவரையும் வரவேற்கிறேன். நம்மை எல்லாம் சம்சார கடலில் இருந்து ஒரு தெப்பமாக கரை சேர்க்கும் எம்பெருமான் தற்போது தானே தெப்பத்தில் எழுந்தருளி இதோ இந்த சுவாமி புஷ்கரணியில் நமது கண்களுக்கு விருந்தாக உலா வருகிறார். இதில் நேற்று முதல் நாள் ஸ்ரீ சீதா லக்ஷ்மண சமேத ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியையும் இதோ இன்று வசுதேவ சுதனான ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா ருக்மிணி தேவியுடன் தெப்போற்சவம் கண்டு நம்மை எல்லாம் அனுகிரகிக்கிறார். நாளை முதல் மற்றும் 3 நாட்கள் நமது திருமலையில் உற்சவ மூர்த்தியான மலையப்ப சுவாமி உபய நாச்சிமாருடன் எழுந்தருளி தனது திருவருளை நமக்கு தர உள்ளார். பக்தர்களே, முதலில் இன்று விசேஷத்தை பார்ப்போம். என்னவென்றால், எம்பெருமான் ஆன ஸ்ரீ மகாவிஷ்ணு பக்தர்களை ரட்சிக்க, துஷ்டர்களை சம்ஹரிக்க இதோ இந்த பூலோகத்தில் எடுத்த அவதாரங்களில் முக்கியமான அவதாரங்கள் 2. அவை ஸ்ரீராம அவதாரமும் கிருஷ்ண அவதாரமும். இதில் கிருஷ்ண அவதாரம் பிறந்த நாள் முதலே தான் பகவான் என்பது ஆங்காங்கே காட்டிக் கொடுத்தார் பகவான். தேவகியின் மகனாக மதுராவில் கம்சனின் சிறை சாலையில் அவதரித்து அந்த தினமே கொட்டும் மழையில் யமுனை கடந்து ஆயர்பாடிக்கு சென்று யசோதையின் மகனாக வளர்ந்தார். ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர தனிக்கிலான் ஆகி தான் தீங்கு நினைந்த தன் கருத்தை பிழைப்பது கஞ்சன் வயிற்றில் நெருப்பன வளர்ந்த நெடுமாலே என்று ஆண்டாள் பிராட்டி பாசுரம் இது. இதோ சேவிப்போம் பகவானை தெப்பத்தில். ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே என்று அதோ இந்த வருடாந்திர தெப்போற்சவத்தை முன்னிட்டு 2ஆம் நாளான இன்று திருமலையிலிருந்து நேரடி ஒளிபரப்பில் அந்த தெப்பத்திலே ருக்மிணி சமேதராய் கிருஷ்ண பரமாத்மாவை சேவித்து கொண்டுள்ளோம். பக்தர்களே, இதோ அந்த தெப்பம் முழுவதும் கூட வண்ண வண்ணமின் விளக்குகளால் அலங்கரித்து நறுமணமிக்க அந்த பூவினாலும் அலங்கரி
அலங்கரித்து நம்மை எல்லாம் அந்த வைகுண்டமாக தெரிகின்ற அந்த தெப்பத்தை நாம் சேவித்து கொண்டுள்ளோம். அங்கே அதோ அந்த ராஜகோபுர தரிசனத்தையும் சேவிப்போம் இந்த திரையின் வழியாக. பக்தர்களே, இந்த நிகழ்வை பாசுரம் இட்டால் ஆண்டாள் பிராட்டி ஒரு புறம் பால லீலைகள் செய்து அந்த கோபியரின் இல்லங்களின் வெண்ணெய் திருடி தனது தோழர்களுக்கு தந்த கண்ணன், இன்னொரு புறம் மாமன்னான கம்சன் ஒவ்வொருவராக அனுப்பி வைத்து பூதனை, ஷடகாசுரன், பகாசுரன் ஆகியோரை கொன்றதோடு காளிங்கனின் கர்வத்தை அடக்கி அவன் சிரசின் மீது களிநடம் புரிந்து தன் ஒரு தெய்வீக குழந்தை என்பது ஆயர்களுக்கு காட்டினார். அப்படிப்பட்ட அந்த கண்ணனை, அந்த கிருஷ்ண பரமாத்மாவை இதோ நாம் சேவித்து கொண்டுள்ளோம். இந்த பூமியில் பாவம் செய்பவர்களை அழித்து நல்லவர்களை பாதுகாப்பதற்காக மகாவிஷ்ணு கிருஷ்ணராக தோன்றினார். பகவான் மகாவிஷ்ணுவின் அவதாரம் தான் கிருஷ்ணர். ஆனால் கிருஷ்ணர் இந்த பூமியில் மனிதர்களைப் போலவே வாழ்ந்து வந்தார். இவர் க்ஷத்திரிய குலத்தில் பிறந்த யாதவர் குலத்தில் வளர்ந்து வந்தாராம். யாதவர்களுக்கு தலைவனாகவும் மதுரா தேசத்துக்கு அரசனாகவும் வாழ்ந்து வந்தார். இவருக்கு கண்ணன், வாசுதேவன், நாராயணன், ஜனார்தனன், பரமேஸ்வரன் என்று பல பல பெயர்களும் உண்டு. மகாபாரத போரில் கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு கீதையின் தத்துவங்களை எல்லாம் எடுத்து கூறினார். ஆகவே பகவத்கீதை படிப்பவர்கள் முதலில் மகாபாரத கதையை தெரிந்து கொள்வது மிகவும் நல்லது. ஆகவே முதலில் மகாபாரத கதையை படித்துவிட்டு அதைத் தொடர்ந்து நாம் அனைவரும் கூட பகவத்கீதையை படிக்கவும். நமது மனம் நல்ல நிலையில் இருக்கும்போது இதை படிக்க வேண்டுமாம். கீதையை படிக்கும்போது நம் மனதில் வேறு சிந்தனைகள் எதுவும் இருக்கக்கூடாது. காலையில் குளித்துவிட்டு அமைதியான இடத்தில் தினமும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் படிப்பது மிகவும் நல்லது. பக்தர்களே, அப்படி பல 1000 ஆண்டுகளுக்கு முன் நமது பாரத நாட்டை பரத வம்சத்தினர் ஆண்டு வந்தார். அந்த பரத வம்சத்தில் ஒருவன் சந்தனு ராஜா. சந்தனு ராஜாவிற்கு பீஷ்மர், சித்ராங்கதன், விசித்திர வீரியன் ஆகிய 3 பிள்ளைகள் பிறந்தனர். கந்தவர்களுடன் ஏற்பட்ட ஒரு சண்டையில் சித்ராங்கதன் மரணம் அடைந்தாராம். பீஷ்மர் ஒரு மாபெரும் வீரனாக இருந்தாராம். அவர் தனது தந்தை சந்தனுவின் நன்மைக்காக ஒரு சபதம் எடுத்துக்கொண்டார். அதாவது, நான் வாழ்நாள் முழுவதும் திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் என்றும் அரச பதவியை வகிக்க மாட்டேன் என்றும் பீஷ்மர் சபதம் செய்துவிட்டார். ஆகவே சந்தனுவிற்கு பிறகு அவனின் மற்றொரு மகன் விசித்திர வீரியன் நாட்டை ஆட்சி புரிந்து வந்தானாம். அவர்களின் நாட்டு தலைநகர் அஸ்தினாபுரம் ஆகும். ஆகவே அஸ்தினாபுரத்து அரண்மனையில் இருந்து கொண்டு விசித்திர வீரியன் நாட்டை ஆட்சி புரிந்து வந்தான்.
प्रतिदिन्न पृथ्वी याहि राजे वामवागो इधेना ऋष्वीमनु प्रतिदिन्द्रो नानोस्ताधिविध्य रक्षदस्तविष्ठैः तव भ्रमास आशुया पतन्त्यनुस्पृगधुजता शोषुचानः तपोगुष्यग्ने जुह्वा पतङ्गान सन्दितो विसृज विश्वगुल्काः प्रतिस्पशो विसृजतोर्नितमो भवा वायुर्विशो अस्य अदत्तः यो नो दूरे अहजगोधो यो अन्त्यग्ने वाकिष्टे व्यधिरादधर्षीत् उदक्ते तिष्ठ प्रत्यातनस्वन्यमित्रागो ओषता दिग्महेति यो नो अरातिगो समिधान चक्रे नीचातं धक्ष्यत सन्न शुष्कम् ऊर्ध्वो भव प्रतिभिद्याद्यस्मदाविष्कृणुष्वदैव्यान्यग्ने अवस्थिरातनुहि यातु जूनाञ्जामिमजामिं प्रवृणीः शत्रून् स ते जानाति सुमतीयविच्छय इव ते ब्रह्मणे घातुमैरत् विश्वान्यस्मै सुदिनानिरायो युम्नान्यर्यो विदुरो अभिद्योत् तेरग्ने अस्तु सुभगस्तु दानुर्यस्त्वानित्येन विषाय मुक्तैः विप्रीदति स्व आयुषि दुरोणे विश्वेदस्मै सुदिनासा सदिष्टिः अर्चाभिदे सुमतिङ्घोष्यर्वाक्सन्ते भावाता जरतामियङ्गीः स्वश्वास्त्वासुरथामर्जयेमास्मे क्षत्राणि धारयेरनोद्योन इह त्वा भूर्याचरेरुपत्मन् दोषावस्तर्ति विवागो समनोद्योन क्रीडन्तस्त्वा सुमनसः सपेमाभिर्द्युम्नास्थिवागो सौजनानाम् यस्त्वा स्वश्वस्तु हिरण्यो अग्र उपयाति वसुमता रथेन तस्य त्राता भवसि तस्य सखायस्त आदित्यमानुषजुजोषत् महारुजामि बन्धुतावचोभिस्तन्माभिदुर्गोतमाधन्वियाय त्वन्नो अस्य वजगश्चिकिद्धिहोतर्यविष्ठदुक्रतोदमूनाः अस्वप्रजः करणयः सुषेवा अतन्द्रासो भृगा अश्रमिष्ठाः ते पायवः सध्रियञ्जो निषद्याग्नेतवनः पान्वमूला ये पायवो मामधेयन्ते अग्ने पश्यन्तो अन्धन्तु निताररक्षन् ररक्षतान् सुकृतो विश्ववेदादिप्सन्त इत्रिपवो नाहदेभुः त्वया वयगो सधन्यस्तोतास्तव प्रणीत्यस्यामवायान् उभाजगो साधोदय सत्यता ते दुष्टुया कृणह्यः प्रयाणा अयाते अग्ने समिधा विधेम प्रतिस्तोमघोषस्य मानं गृहाय दाशसो रक्षत
तनोति पादरिजः पातु नक्तम् विद्योतिजा बृहता भात्यग्निराविर्विश्वानि कृणुते महित्वा प्रावेवीर्माया सहते दुरेवा शिशीते शृङ्गे रक्षते विनिक्षे उदस्तानासो दिविषन् प्रज्ञे स्तिग्मायुधा रक्षसे हन्तवा मवेतिरस्य प्ररुजन्ति भामानवरन्ते परिबाधो अदेवी वसुवामेतानि हविगोषि भवन्ति एतावन्तो वै देवानागो सवाः त एवास्मै सवान् प्रयच्छन्ति त एनगो सुवन्ते अग्निरेवैनं गृहपतीनागो सुवते सोमो वनस्पतीनाम् रुद्रः पशूनाम् बृहस्पतिर्वाचाम् इन्द्रो ज्येष्ठानाम् मित्रः सत्यानाम् वरुणो धर्मपतीनाम् यो वै ब्रह्मणो वेद अमृतेनामृताम् पुरीम् तस्मै ब्रह्मण ब्रह्मण आयुः कीर्तिम् प्रजाम् ददुः कृष्णाय गोपीनाथाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय वासुदेवाय मङ्गलम् श्रीवैकुण्ठविरक्ताय स्वामि पुष्करिणीदते रमया रममाणाय वेङ्कटेशाय मङ्गलम् దేవకీ సూతుడు ముద్దుగారే యశోద పొంగితే ముత్యము వీడు పెద్దరాని మహిమల దేవకీ సూతుడు అంతనింత గొల్లే తోల అవచేతి మాణిక్యము పంతమాడి కంసుని పాలివజ్రము కాంతుల మూడు లోకాల గరుడ పచ్చపూస కాంతుల మూడు లోకాల గరుడ పచ్చపూస చుంతల మాలోనున్న చిన్ని కృష్ణుడు చుంతల మాలోనున్న చిన్ని కృష్ణుడు ముద్దుగారి యశోద ముంగిట ముత్యము వీడు ఇద్దరాని మహిమల దేవకీ సుతుడు ప్రతికీలి రుక్మిణికి రంగును వీపగడము నిధి గోవర్ధనపు గోవేదికము సతమై శంఖ చక్రాల సందుల వైడూర్యము సతమై శంఖ చక్రాల సందుల వైడూర్యము గతి మమ్మోగాచి కమలాక్షుడు గతి మమ్మోగాచి కమలాక్షుడు ముద్దుగారి యశోద ముంగిట ముత్యము వీడు ఇద్దరాని మహిమల దేవకీ
సుతుడు కాళింగుని తలలపైన కప్పిన పుష్యరాగము ఏలేటి శ్రీ వెంకటాద్రి ఇంద్రనీలము కాళింగుని తలలపైన కప్పిన పుష్యరాగము ఏలేటి శ్రీ వెంకటాద్రి ఇంద్రనీలము బాలజలోని దీలోన పాయని దివ్యరత్నము బాలజలోని దీలోన పాయని దివ్యరత్నము బాలుని వలు తిరిగి పద్మనాభుడు బాలుని వలు తిరిగి పద్మనాభుడు ముత్తుగారి యశోద ముంగిట ముఖ్యముడు ఇద్దరాని మహిమల దేవకీ సుతుడు దేవకీ సుతుడు దేవకీ సుతుడు వామను గోవింద వామను గోవింద వాసుదేవ ప్రద్యుమ్న రామ రామ కృష్ణ నారాయణాచ్యుత వామను గోవింద వాసుదేవ ప్రద్యుమ్న రామ రామ కృష్ణ నారాయణాచ్యుత నామాత్రయాదేశ నమో నమో దామోదరాని దైవమోదరీకాక్ష నామాత్రయాదేశ నమో నమో మాధవ కేశవ మధుసూదన విష్ణు శ్రీధర పదనకం చింతయామి యూయము జనార్దన మత్స్య కూర్మవరాహ సహజ భాగవ ముక్త జయతు రఘుపతి మహిత జనార్దన మత్స్య కూర్మవరాహ సహజ భాగవ ముక్త జయతు రఘుపతి విహిత విజ్ఞాన వెంకటేశ శుభకరం విహిత విజ్ఞాన వెంకటేశ శుభకరం అహమిహ తవ పదదాస్యం అనిశం భజామి విహిత విజ్ఞాన శ్రీ వెంకటేశ శుభకరం అహమిహ తవ పదదాస్యం అనిశం భజామి మాధవ కేశవ మధుసూదన విష్ణు శ్రీధర పదనకం చింతయామి యూయం చింతయామి యూయం చింతయామి వజ్రమకుటధర గోవింద వరాహమూర్తి గోవింద గోవిందనలోల గోవింద గోవర్ధనోద్ధార గోవింద దశరథనందన గోవింద దశముఖమర్దన గోవింద పక్షివాహన గోవింద పాండవ ప్రియ గోవింద మత్స్యకూర్మ గోవింద మధుసూదన హరి గోవింద వరాహ నరసింహ గోవింద వామన రామ గోవింద బలరామానుజ గోవింద బౌద్ధ కల్కిధర గోవింద వేణుగాన ప్రియ గోవింద వెంకటరమణ గోవింద గోవింద హరి గోవింద గోకులనందన గోవింద గోవింద హరి గోవింద గోకులనందన గోవింద ఆనంద రూప గోవింద ఆద్యంతరహిత గోవింద ఇహ పరదాయక గోవింద శివరాజ రక్షక గోవింద పరమ
హరి గోవింద తిరుమలవాస గోవింద జీవనమాల గోవింద శేషసాయినే గోవింద శేషాద్రి నిలయ గోవింద మత్స్యావతార గోవింద తిరుపనవాడ గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన 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 గోవింద గోవింద హరి గోవింద. ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद, प्रियं वेङ्कटेश
प्रयच्छ प्रयच्छ